ஒரு பெருநகரின் கடைத்தெருவின் மூலையில் ஒரு சிறிய பொம்மை கடை வைத்திருந்தார் ராகவன். அவர் நல்ல கண்ணியமான மற்றும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய கடைக்காரராக இருந்தார். குழந்தைகள் அவரிடமிருந்து பல்லாயிரம் முறை பம்பரங்களும் கோழிகளும் வாங்கியிருப்பார்கள். அவர்கள் சில நேரங்களில் காசுகளை எறிந்து கொடுக்கும்போது அவரது முகத்தில் சிறு புன்னகையுடன் அதை வாங்கிக் கொள்வார். அவரது பருத்தி கால் சட்டையும் மற்ற வினோதமான உடைகளும் எல்லோரையும் சிரிக்க வைக்கும். அவர் பிறந்த கிராமத்திலிருந்து இங்கே வந்த பிறகு அந்த கிராமத்தை பற்றி நினைச்சு கொண்டே இருப்பார். அதன் அழகையும் மகிழ்ச்சியையும் தவற விட்டிருந்தார். அந்த நகரத்தில் அவர் குருவி போல் பைசாவாக சேர்த்து 50,000 ரூபாய் சேமித்திருந்தார். அவர் அதை அப்படியே வச்சிருந்தால் நல்லாவே இருந்திருப்பார். ஆனால் அவர் ரியல் எஸ்டேட் விலை வேகமாக உயர்ந்து வருவதை பற்றிய வினோதமான கதைகளை கேட்டிருந்தார். தனது அண்டை வீட்டாரெல்லாம் நிலம் வாங்கி விற்று திடீரென்று பணக்காரர்கள் ஆகிவிட்டதை பார்த்து அவர் தனது நிலைமையில் அதிருப்தி அடைந்தார். உடனே கடையை மூடிவிட்டு எல்லாத்தையும் பணமாக மாற்றி உண்மையிலேயே பணம் சம்பாதிக்க முடிவு செய்தார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஏலத்தில் கலந்து கொண்டார். அங்கே அழகிய லித்தோகிராஃப் வரைபடங்களுடன் ஏல விற்பனையாளர் இருந்தார். அனைத்து நிலத்துண்டுகளும் வரைபடத்தில் மென்மையாகவும் சதுரமாகவும் கவர்ச்சியாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இதோ மதிப்புமிக்க நிலத்துண்டுகள், ஏலம் தொடங்குங்கள் என்று ஏல விற்பனையாளர் கூறினார். ஒவ்வொன்றுக்கும் 10,000 ரூபாய் என்று ஒருவர் விலை கூறினார். வெறும் 10,000-ஆ? அது வரைபடத்திற்கான விலைக்கே போதாது. 10,000, 12,000 இறுதி விலை. இனி இந்த இடம் உங்களுடையது. அருமையான இடம். இந்த நிலத்துண்டுகளை 2 வாரத்திற்குள் 50,000 ரூபாய் லாபத்திற்கு விற்றுவிடுவீர்கள். இதை கேட்ட ராகவன் மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். கடைத்தெருவில் பொம்மை விற்பதை விட இது மிக எளிதான வழி என்று நினைத்தார். ஏலம் தொடர்ந்தது. மிகவும் மதிப்புமிக்க ஒரு பகுதி வந்தது. கூட்டம் மேடையை சுற்றி நெருங்கி வந்தது. ராகவனும் அவர்களுடன் சேர்ந்தார். நான் இப்போது உங்களுக்கு பொன்மலை தீவில் உள்ள இந்த அற்புதமான நிலத்துண்டுகளை வழங்குகிறேன். நல்ல தண்ணீர் வசதிகளுடன். முழு உரிமை, தகராறு இல்லாத உரிமை பத்திரம். பணம் கொடுத்து வாங்கும் முறை. ஏலம் முடிஞ்சவுடனே உரிமை பத்திரங்கள் தயார். எவ்வளவு விலை? ஏதாவது விலை கேளுங்க. யாரும் விலை கூறவில்லை. கடைசியில் ராகவன் கண்கள் அவரது கவனத்தை ஈர்த்தன. ஒவ்வொன்றுக்கும் 10,000 என்று நீங்கள் சொன்னீர்களே ஐயா. அழகிய நிலத்துண்டுகள், அருமையான தண்ணீர் வசதிகள். உங்களுக்காக 10,000 என்று கூறட்டுமா? 10,000 என்று ராகவன் கூறினார். இந்த 5 மதிப்புமிக்க நிலத்துண்டுகளுக்கு வெறும் 50,000 மட்டுமா? ஆனால் இப்போது வேறு யாரும் ஏலம் கேட்கவில்லை. ராகவன் அதிர்ஷ்டசாலியான உரிமையாளரானார். ஏல விற்பனையாளர் அவரை வாழ்த்தினார். ஏலம் முடிந்தது. கூட்டம் கலைந்தது. அலுவலகத்தில் 50,000 செலுத்தி உரிமை பத்திரங்களை பெற்றார். ஏல விற்பனையாளர் அந்த லித்தோகிராஃப் வரைபடத்தையும் ராகவனுக்கு பரிசாக கொடுத்தார். ராகவனின் கண்கள் வைரங்களைப் போல பிரகாசித்தன. மிக மகிழ்ச்சியுடன் நகரத்திற்கு வந்த பிறகு தான் சாப்பிட ஒரு நல்ல சாப்பாட்டை ஆர்டர் செய்தார். சாப்பிட்டு சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு தான் வாங்கிய நிலத்தை பார்க்க பொன்மலை தீவு செல்ல முடிவு செய்தார். ராகவன் ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு எடுத்துவிட்டு அந்த நகரத்தில் இருந்த படகுத்துறைக்கு சென்றார். பிறகு ஒரு படகில் ஆற்றை கடந்து பொன்மலை தீவிற்கு சென்றடைந்தார். ஆனால் அங்கே சென்றதும் அவருடைய இடத்தை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. வரைபடத்தில் இருந்த நிலங்கள் எல்லாம் அந்த தீவில் எங்கே இருக்கின்றது என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அருகில் உள்ள வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயியை அழைத்தார். நண்பரே, இந்த வரைபடத்தில் உள்ள இடம் எங்கே இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, ஆம், நான் இங்கே பிறந்தவன். இதுதான் என்னுடைய பூர்வீகம். எனக்கு இங்கே இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் நல்லாவே தெரியும் என்றார். அப்படியானால் நல்ல தண்ணீர் வசதியுடன் நான் வாங்கிய இந்த நிலங்கள் எங்கே இருக்கின்றது என்று காட்ட முடியுமா என்றார் ராகவன். விவசாயி அந்த வரைபடத்தை பார்த்தார். நிச்சயமாக ஐயா என்று மகிழ்ச்சியுடன், நீங்கள் என் படகில் ஏறினால் நான் உங்களை அங்கே கூட்டி செல்கிறேன் என்றார். என்ன சொல்கிறீர்கள் நண்பரே என்று ஆச்சரியமாக கேட்டார் ராகவன். இப்போது ராகவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் வேறு வழியில்லாமல் அந்த விவசாயி சொன்னது போல் அவருடைய படகில் ஏறிக்கொண்டார். விவசாயி சிறிது தூரம் சென்று ஒரு நீர்ப்பரப்பில் படகை நிறுத்தினார். இதுதான் உங்களின் இடம் என்று அந்த விவசாயி அந்த நீர்ப்பரப்பை காட்டினார். ஆனால் ராகவனால் அதை நம்ப முடியவில்லை. பிறகு அவர் அருகில் இருந்த இடங்களையும் அவர் வரைபடத்தில் இருந்த இடங்களையும் ஒப்பிட்டு பார்த்து இதுதான் அந்த இடம் என்று உறுதிப்படுத்தினார். அவர் உண்மையாவே அந்த இடத்தை வாங்கினாரு. ஆனா இப்போது அந்த இடத்துல ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இதனால் மிகுந்த விரக்தி அடைந்த ராகவன் வேகமாக அந்த ஏல விற்பனையாளரிடம் திரும்பிச் சென்றார். அன்றைக்கு இரவே அவர் வீட்டை அடைந்தார். அவர் மிகுந்த கோபத்தில் ஏல விற்பனையாளரிடம் சென்றார். அங்கே அந்த ஏல விற்பனையாளர் நாற்காலியில் சாய்ந்து ஜன்னலில் கால் நீட்டி நாள் முழுதும் வேலை செய்த பிறகு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். ராகவன், உங்களை இப்போது பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உட்காருங்கள் நண்பரே என்றார் ஏல விற்பனையாளர். அதற்கு ராகவன், நான் இப்போது இங்கே உட்காருவதற்காக வரவில்லை. நான் இன்றைக்கு என்னுடைய நிலத்தை பார்ப்பதற்காக பொன்மலை தீவிற்கு சென்றேன் என்றார். அப்படியா?
உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு அந்த ஏல விற்பனையாளர் கேட்டார். இல்லை, எனக்கு அது பிடிக்கல. நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீங்க. நல்ல தண்ணீர் இருக்கிற இடம் என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த நிலத்தின் மேல் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த இடம் வேண்டாம். இதை நீங்களே திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்க என்று ராகவன் கேட்டார். இப்போது ஏல விற்பனையாளர், நாங்கள் உங்களுக்கு நல்ல தண்ணீருடன் கூடிய நிலத்தை விற்பதாக கூறினோம். அதே போலதான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று ராகவனை ஏமாத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த ராகவன், அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். அந்த நிலத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றை தடுத்து வேறு பக்கமாக திருப்பி விடுங்கள் என்று கூறினார். அது உங்களுடைய வேலை. நாங்கள் நிலத்தை மட்டும்தான் விற்றோம் என்று மறுத்தார் ஏல விற்பனையாளர். ராகவன் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து மிகுந்த மனவேதனையுடன் அந்த நகரத்தை விட்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கே திரும்பிச் சென்றார். நண்பர்களே, வாழ்வில் வேகமாக முன்னேறுவது மட்டுமல்ல, நிதானமாக முன்னேறுவதும் அவசியம். அப்போதுதான் எதையும் இழக்காமல் வெற்றியை அடைய முடியும்.